بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸ் கலை பற்றி பார்த்து வருகிறோம். அதில் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஹதீஸுகள் அது ஹதீஸுகள் இல்லை என்பதை ஒரு முதல் உசூலாக வைத்து அதுக்குரிய ஆதாரங்களை எல்லாம் உங்களுக்கு காட்டிவிட்டு சில ஹதீஸுகளை எப்படி முரணாக இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து காட்டி வருகிறோம். அதில் ஒரு ஹதீஸு என்னென்னு கேட்டால் புகாரியில் 3199வது ஹதீஸ். இது புகாரில் நிறைய இடத்துல வருகிறது. எல்லா ஹதீஸ் நூல்களில் வருதுன்னு சொல்கிற அளவுக்குள்ள ஒரு ஃபேமஸான ஹதீஸ். அப்போ அதில் என்ன வருதுன்னா, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபீ தர்ரின், அபூதர்னு ஒரு சஹாபிக்கு பேர். அபூதர் இடத்துல சொன்னார்கள், அபூதர் என்பவரிடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எப்போ சொன்னார்கள்னா, ஹீன கரபத்தி ஷம்சு, சூரியன் மறையும் போது சொன்னார்கள். சூரியன் மறைய போகுது, அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அபூதர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தத்ரி ஐன ததுஹபு, இந்த ஷம்சு எங்கே போகுது என்று உனக்கு தெரியுமா? தத்ரி என்றால் அந்த தத்ரின்னு கேள்விக்குறி வச்சுக்கிறணும். தத்ரி நீ அறிவாயா? ஐன ததுஹபு, சூரியன்கிற பெண்பால், அதனால் ததுஹபு, ஐன ததுஹபு, இந்த சூரியன் எங்கே போகுது என்று உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. கொடுத்து நான் சொன்னேன், நான்டா அபூதர், நான் சொன்னேன், அல்லாஹு ரசூலுஹு ஆலமு, அல்லாஹுக்கு ரசூலுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியலை. இந்த சூரியன் எங்கே போகுதுன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அப்போ கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னஹா, இந்த சூரியன், ததுஹபு, அது போகிறது. எதுக்கு போகிறதுன்னு கேட்டால், ஹத்தா தஸ்ஜுத தஹத்தல் அரிசி, அரிசுக்கு கீழே போய் சஜிதா செய்வதற்கு போகிறது. சூரியன் போய்கிட்டே இருக்குது, மறையுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, மறையவெல்லாம் இல்லை. அது எங்கே போகுது? அரிசுக்கு கீழே சஜிதா செய்வதற்கு போகிறது. ஃபத்தஸ்ததீனும், அனுமதி கேட்கறது அல்லாவிடத்தில். ஃபயூதனுலஹா, அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டு டெய்லி அல்லாட்ட சைதா செய்தான் சூரியன். எங்கே சைதா செய்யுதுன்னு கேட்டால், அரிசுக்கு கீழே வரைக்கும் போயிருமா. அரிசி கீழே போயிட்டு உன்னைய சைதா செய்யட்டுமான்னு அல்லாட்ட கேட்குமா. அல்லாஹ் அனுமதி கொடுப்பானா. அதான் வருது, ஃபைன்னஹா ததுஹபு, ஃபைன்னஹாண்டா அந்த சூரியன் ததுஹபு செல்கிறது, ஹத்தா தஸ்ஜுத, சஜிதா செய்வதற்காக. எங்கே செய்வதற்காக? தஹத்தல் அரிசி, அரிசுக்கு கீழே சஜிதா செய்வதற்கு போகிறது. ஃபத்தஸ்ததினு, அது அல்லாஹ்விடத்தில் அனுமதியும் கேட்கிறது. ஃபயூதனுலஹா, அந்த சூரியனுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. டெய்லி இதான் ரொட்டீன் நடக்குது. ரொட்டீனாக சூரியன் மறையவெல்லாம் கிடையாது. சூரியன் என்ன செய்யுதுன்னு கேட்டால், போய் அல்லாட்ட சஜிதா செஞ்சுட்டு இங்கேருந்து உதிக்கிறது. அப்போ அல்லாவிடத்தில் போய் சஜிதா செய்வதற்கு அரிசி வரைக்கும் போயிடுது. அரிசி கீழே போய் சஜிதா செஞ்சுட்டு, அதுவும் பர்மிஷன் கேட்குமா, நான் ஒரு சஜிதா செஞ்சுக்கிறேன்ட்டு. அல்லாஹ் அனுமதி கொடுப்பானா. அனுமதி கொடுத்தவொன்னே சஜிதா செஞ்சிருமா. ஓ யூஷிக்கு, யூஷிக்குன்னா அஃபால முக்காரபாவுடைய ஃபேல் படிச்சிருக்கணும். நெருங்கி விட்டதுன்ற அர்த்தத்துக்கு வரும்ல, அந்த வினை சொல், இதுக்கு அர்த்தம் கிடையாது. ஓ யூஷிக்கு அன் தஸ்ஜுத, அது சஜிதா செய்ய முயற்சிக்கும் சூரியன். ஃபலா யுக்பல் மின்ஹா, அதிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு காலம் வரும், இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் என்ன ஒன்று கேட்டால், அல்லாட்ட டெய்லி போகும்ல, ஒரு நாள் அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். ஃபலா யுக்பல்லஹா, அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தஸ்ததினு, சஜிதா செய்வதற்கு அனுமதி கேட்கும் சூரியன். ஃபலா யூதனுலஹா, அதுக்கு யூதனுலஹா அனுமதி அளிக்கப்படாது. படாமல் யுகாலுலஹா, அதற்கு சொல்லப்படும், சூரியனை பார்த்து சொல்லப்படும், இர்ஜிஇ மின் ஹைசு ஜித்தி, எங்கேருந்து வந்தியோ அங்கே நீ போயிரு, ரிட்டர்னில் போயிரு என்று சொல்லப்படும். அதனால் தத்துலு மின் மகரிபிகா, அதனால் அது மறைந்த திசையிலிருந்தே உதிக்கும். இப்படி போனதை விரட்டி விட்டுருவான்ல,
விரட்டி விடும்போது இப்படி என்ன செய்யும், உதிக்கும். மேற்க உதிக்கும்னு வருதில்ல, அதுக்குரிய விளக்கமாக வருது. இப்போ தத்துலு அந்த சூரியன் உதிக்கும், மின் மகரிபிகா அது மறையும் திசையிலிருந்து, அதாவது மேற்கு திசையிலிருந்து அது உதிக்கும். ஃபதாலிக்க கவுலுஹு தஆலா, இதுதான் அல்லாஹ்வுடைய இந்த கூற்று சொல்லுகிறது. என்ன கூற்று? வஷம்சு தஜ்ரீ லி முஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதற்கே ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தாலிக்க தக்தீருல் அசீஸில் அலீம், மகத்தான அறிஞனுடைய ஏற்பாடாகும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடாகும் இப்படின்னு வருது. அந்த வசனத்தையும் ஓதி காட்டியிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் 7424 அதுலேயும் அப்படியே இதே மாதிரியே வருகிறது. அதே மாதிரி 4802 எல்லாமே புகாரி அதில் வருகிறது. அதே மாதிரி இப்போ 2 இடத்துல எடுத்து காட்டியிருக்கணும், 3 இடத்துல வந்திருக்கா. இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், நல்லா கவனித்து நீங்கள் பார்க்க வேண்டிய செய்தி. அதாவது சூரியன் போகுதில் போய் அரிசுக்கு கீழே இன்றைக்கி இது விளங்குறதுக்கு முன்னாடி, இது அந்த காலத்து அறியாத மக்களுக்கு இந்த அண்ட சராசரங்கள் பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு இல்லாத ஒரு காலத்தில் அப்படி மேலோட்டமாக கடந்திருப்பார்கள். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இந்த பிரபஞ்சத்தில் சூரியன்கிறது ஒரு சும்மா சின்ன ஒரு ரோல் தான் அதுக்கு. இப்போ நம்ம இருக்கிற இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமி இது போன்ற ஏராளமான கிரகங்கள் இருக்கிறது. இவை எல்லாமே ஒரு சூரியனை சுற்றிக்கிட்டு வர்றதுனால சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்க. சூரியனை சுற்றி தான் எல்லாம் வருது. சந்திரன் மாத்திரம்தான் அது துணைக்கோள் பூமிக்கு, பூமியை சுற்றுது. பூமியை சுற்றினாலும் அதையும் இழுத்துக்கிட்டு போய் சூரியனை சுற்றி தான் வருது. பூமி சுற்றும் போது அந்த சந்திரன் தான் சுற்றி முடிச்சிருது. அப்போ செவ்வாய், திங்கள், வியாழன் என்னென்ன இருக்கிறதோ அத்தனை கிரகங்களுமே சூரியனை மையமாக வச்சு இப்படி சுற்றி வருது, சூரியனை சுற்றி வருது. அப்படி சுற்றிக்கிட்டு வரும்பொழுது சூரியன் அப்படி ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்ச மாதிரி நிற்கிதாண்டா, கிடையாது, அது ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறாங்க, சூரியன் அந்த உலகத்தை பெருவெடிப்பு நடந்துச்சு இல்லையா, அப்போ விரிய ஆரம்பிச்சு இல்லையா, அந்த ஓட்டம் ஒன்று நிற்கலை, நல்லா செத்தரை அடித்தவுடனே அந்த பெருவெடிப்பு ஏற்பட்டு தான் எல்லா படைப்புகளும் உண்டானுச்சின்னு சொல்கிறான். அப்போ ஓட ஆரம்பிச்சிச்சுல, அப்போ ஓடின ஓட்டத்தை லட்சோப லட்சம் மைல் வேகத்தில் சூரியன் ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஓடிக்கிட்டு போகும்போது இது இழுத்துக்கிட்டே போகுது. இந்த 7 கிரகங்கள்ங்கிறான், 9 நவக்கிரகம்ங்கிறான், எத்தனை கிரகம் இருக்கோ சூரியனை சுற்றி வருதோ அத்தனையும் இந்த சூரியனை அது சுத்தவும் செய்கிறது, இழுத்துக்கிட்டே போகுது இப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். இந்த ஒரு சூரியன் சுற்றி ஒரு கோள்கள் இருக்குல்ல, இதே மாதிரி பல லட்சம் சூரியன்கள் இருக்கிறது. இந்த சூரியன்கிறது அந்த பிரபஞ்சத்தில் சூரியனோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பூமி ஒன்றுமே இல்லை. இந்த பூமியை நீங்கள் ஒரு கழுகுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் சூரியனை ஒரு இமயமலைன்னு வைக்கலாம். அவ்வளோ பெரிய வேறுபாடு சூரியனுக்கும் பூமிக்குமே இருக்குது. இது மொத்தத்தையும் சேர்த்து அளவு இருக்குல்ல சூரியனுடைய அந்த குடும்பங்கிறது, இதோட முடிஞ்சிட்டு வானம் வந்துடுமா, அரசு வந்துடுமான்னா வராது. வேற என்ன இருக்கிறது, இதுக்கு மேலே இன்னொரு சூரியன், அதை சுற்றி பல கோள்கள், அப்புறம் இன்னொரு சூரியன், அதை சுற்றி இப்போ சின்ன சின்ன நட்சத்திரங்களாக நீங்கள் பார்க்குறீங்களே, நட்சத்திரம்லாம் சூரியன் தானே, ரொம்ப தூரத்தில் இருக்கலாம் சின்னதாக தெரியுது. அப்போ நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய எக்கத்தக்கமான சூரியன்கள் இருக்கின்றன. அந்த சூரியன்களை சுற்றி இதே மாதிரியான கோள்கள் இருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு கேலக்சியாக நிறைய இருக்கிறது. அதை நம்ம கற்பனையில் கூட போய் இன்னும் சேரலை. நம்ம கற்பனையால் கூட அதனுடைய எல்லையை நம்ம என்ன செய்யலை, அடையலை. இங்கனுக்குள்ளே உள்ள சந்திரனுக்கு தான் போயிருக்கலாம். சந்திரனுங்கிறது அடுத்த வீடு மாதிரி தான் அது பூமிக்கு. செவ்வாய்ங்கிற ஒரு கோளுக்கு போயிருக்கிறான். சூரியன் மண்டலத்தை தாண்டி இன்னும் போகலை. இந்த சூரியனுடைய இடம் போக இன்னும் பல கேலக்சியில் கலந்து இன்னும் போன பிறகு வானம் வரும். அதுக்கெல்லாம் மேலே 7 வானம் வரும். 7 வானத்துக்கு மேலே அரசு இருக்குது. அரசு எங்கே இருக்கிறது, வானம் 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 வானம், அதுக்கு மேலே பிரம்மாண்டமாக அந்த வானம் பூமியெலாம் உள்ளெடுக்கிற விதமாக அப்படி தான் நல்லா சொல்கிறான். வசிய குருசியுகு சமாவாத்தி உள்ளர், அல்லாவுடைய அந்த குருசி ஆசனம் என்பது வானங்கள் பூமியெல்லாம் உள்ளக்க திணிச்சிடலாம், உள்ளடக்கும்.
அப்போ இந்த எல்லா வானங்களும் ஏதோ ரசூல்லா வானத்துக்கு போனாங்க அங்கே போனான்னு வருத, அதெல்லாம் எங்கே இருக்குது? இவங்க சொல்லக்கூடிய மனிதன் கண்டறிந்திருக்கக்கூடிய இந்த கேலக்சின்னு சொல்கிறான்ல, இதுகளுக்கெல்லாம் மேலே அது வரணும். இதெல்லாம் முடிஞ்சு பார்த்தா அப்புறமேலே தான் வானம்னு வரும். அதுக்குள்ளே இன்னும் மனுஷன் போகலை, கற்பனையால் கூட இன்னும் போகலை. அப்புறம் ஒன்று வானம், 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், 7 வானம் வந்த பிறகு அதுக்கு மேலே அனைத்தையும் சுற்றி வளைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசனத்துக்கு பேர் தான் அரிசி. அப்போ இந்த சூரியன் இங்கனுக்குள்ளே தான் இருக்குது. அந்த பிரபஞ்சத்தினுடைய சைஸோடு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னை வானத்துக்கு கூட இந்த சூரியன் போக முடியாது. 7 வானத்துக்கு அப்புறமேலு தான் அரிசி இருக்குது. அப்போ இந்த சூரியன் அரிசி கீழே போய் சைதா செய்ய போகுதுன்னு சொன்னால் அரிசை பற்றின ஒரு ஞானம் அந்த சூரியனுக்கு எட்டும் தூரத்தில் தான் அரிசி இருக்குங்கிற மாதிரி வருது. இதனுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா அதுபோல் நம்மளை விட்டு மறைஞ்சிருதில்ல, உண்மையில் மறைவா செய்து சூரியன் இப்படி ரசூலுல்லாஹ் பேசுவாங்களா? சூரியன் மறையுதுன்னு சொல்கிறோம், அது உண்மையில் மறைவா செய்து மறையுதுன்னு சொன்னதுக்கு பிறகு அங்கிட்டு போய் வேறு ஒருத்தனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. 24 மணி நேரமும் சூரியன் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறது. பாதி உலகத்துக்கு மறைஞ்சால் பாதி உலகத்துக்கு அது உதித்து கொண்டு இருந்துக்கிட்ட வெளிச்சம் தந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நம்மளை விட்டு இப்படி மறைஞ்சிருச்சின்னு சொன்னால் உருண்டையான பூமி இப்படி போயிருச்சுன்னு சொன்னால் இங்கிட்டு உள்ளோன்னு தெரிய போகுது. எங்கே மறைஞ்சி அது உலகத்தில் எங்கேயுமே இல்லாமல் போச்சுன்றா தான் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் வரும். எங்கடா சூரியனை காணாது சைதா செய்கிறதுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது எங்கே காணவே போகலையே. சூரியனை 24 மணி நேரம் நீங்கள் பார்க்க முடியும் நவீன யுகத்தில். கருவிகள் மூலமாக நீங்கள் என்ன செய்ய முடியும்? இப்போ சூரியன் எங்கே இருக்குன்ற அப்ளிகேஷன் வழியாக உங்களுக்கு பார்க்க முடியும். எப்போ மறையுதுன்னு சொல்கிறீங்களோ நமக்கு மறையுது. நீங்கள் உங்களுடைய லொக்கேஷன் அமெரிக்கான்னு போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு தெரியும். அப்போ மறையலை, உண்மையில் மறையலை. சூரியனுக்கு மறையுதல் என்பதே இல்லை, அது இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த உருண்டையாக இருந்தாலும் பாதிக்கு தான் வெளிச்சம் கொடுக்க முடியும், கீழே இருட்டாக போயிடும். சூரியன் மேலே இருக்கும்போது நமக்கு வெளிச்சம் தந்துக்கிட்டு இருக்குது, கீழே போகும்போது கீழே உள்ளவங்களுக்கு தந்துட்டுருக்கு. அப்போ எந்த நேரமும் அது உதித்துக்கிட்டு தானே இருக்குது. மறைதல்னு ஒன்று இருக்குது, கண்ணுக்கு தான் மறைதல் இருக்கே தவிர நிஜத்தில் மறைதல் இருக்குதா? நம்ம கண்ணுக்கு தான். இதான சாதாரண ஒரு எல்கேஜி விஷயம் தானே இது. அப்போ சூரியன் என்ன செய்ய ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, சூரியன் எங்கே போகணும்னு உனக்கு தெரியுமா அப்படி கேட்குறாங்களாம். சூரியன் மறைகிறத பார்த்துட்டு கேட்குறாங்களாம். ஐன ததுஹபு அத்ததிரி அஷம்சு ததிரி ஐன ததுஹபு, இந்த சூரியன் எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்களாம். அவர் அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும்ட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இப்போ இன்னஹா, இந்த சூரியன் ததுஹபு போகிறது, அத்தா தஸ்ஜுத சஜிதா செய்ய போகிறது, தஹ்தல் அரிசி அரசுக்கு கீழே சைதா செய்ய போகிறது. இப்போ தஸ்ததினும் டெய்லி சைதா செய்ய போதான் போய் இப்போ தஸ்ததினும் அது அனுமதி கேட்கிறது. இப்போ யூதனு லஹா அதுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இதான் டெய்லி நடக்கிறது, தினசரி நடக்கிற ரொட்டீனான வாழ்க்கை. என்ன நீ மறையுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன நினச்சிருக்காங்கன்னு கேட்டால் உலகம் தட்டன்னு நினச்சிருக்கிறாங்க இந்த கருத்து பிரகாரம். என்ன மறைஞ்சிருச்சு அப்புறம் இல்லை, அப்புறமேல கிடையாதுல்ல. சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் உலகத்தில் எங்குமே தெரியலை. அது எப்போ தான் சாத்தியப்படும்? பூமி தட்டையாக இருந்தால் தான் சாத்தியப்படும். தட்டையாக இருக்குது, உருண்டை கீழெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி அதோட முடிஞ்சிருச்சு. அப்படி இருந்தால் தான் சாத்தியப்படும். அப்படி அந்த மாதிரி மறைஞ்ச உடனே கீழேலாம் ஆட்கள்லாம் இல்லை, மனித குலமே இல்லை. அப்படி இருந்தால் தான் அது மறைதல்ங்கிற ஒரு பேச்சு வரும். அப்போ சூரியன் மறைஞ்சவுடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அது மறையலை, அங்கனுக்குள்ளே தான் அல்லாஹ்வுடைய அரசு இருக்குது கீழே, அதை நோக்கி போய் சைதா செய்ய பர்மிஷன் கேட்குது. அல்லாஹ்ட்ட பர்மிஷன் கொடுத்தோன்னே என்ன செய்யுது, சைதா செஞ்சு விட்டு மரா என்ன செய்கிறது, இந்த பக்கம் முடியாது மரா உதிக்குது. போயிட்டு அனுமதி சைதா செஞ்சு முடிச்சுட்டு மரா என்ன செய்யுது, ஓடி இந்த பக்கம் இருந்து உதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலம் வரும்போது, உலகம் அழியக்கூடிய காலம் வரும் பொழுது அது மறுபடியும் போய் கேட்கும், சைதா செய்யட்டுமான்னு. கிடையாது, வந்த வழியே போ அப்படின்ட்டுவானா. அப்போ மறைஞ்ச சூரியனுக்கு ஒரு ஆர்டர் போட்டவுடனே அங்கிட்டிருந்தே உதிக்க ஆரம்பிச்சிருமா. அதுதான் மேற்க உதித்தல் என்று தான் அடையாளமாக இருக்குல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. அப்போ இதில் என்னென்னலாம் வழங்குது, சூரியனுக்கு மறைதல் ஒன்று கிடையாதுங்கிறது எல்கேஜி எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். இது மறைதல்ங்கிறது சும்மா ஃபார்மாலிட்டி மறைதல் இருக்கிறது. நிஜ மறைதல், ஃபார்மாலிட்டி மறைதல்னால் என் கண்ணுக்கு மறைகிறது. அதே மாதிரி உலகத்துக்கெல்லாம் மறைதல்ங்கிறது கிடையாது. இந்த ஹதீஸ் பிரகாரம் அது ஒன்று வருது. ரெண்டாவது,
இந்த சூரியன் மறையுதில் மறைஞ்சவுன உள்ள இடம் என்னன்னு கேட்டால் அரிசி தான். சூரியன் அப்படி போயிடுதுல, போன பிறகு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அரிசி தான் இருக்குது. அங்கே போய் சஜதா செஞ்சுட்டு என்ன செய்யுது, ஒரு மறுபடியும் சுற்றி இங்கே வந்து உதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சஜதா செய்ய அனுமதி மறுத்த உடனே நீ திருப்பி போனவுடனே அந்த சூரியன் இப்படி போயிட்டு இருந்த சூரியன் திருப்பி வந்து உதிக்குது. இப்படியே உதிச்சா மேற்க உதிச்சது ஆயிரும்ல, இப்படி மறைஞ்சிட்டு அப்படி உதிக்குது. எங்கே மறைங்குதோ அப்படி மறைஞ்சிட்டு அப்படியே உதிக்க ஆரம்பிச்சிருது அப்படின்றாக்க இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. இதில் வந்து சூரியன் ஓடிக்கிட்டே இருக்குங்கிற ஒரு ஆயத்தையும் ரசூலுல்லாஹ் ஆதாரம் காட்டினாங்கன்றது வருது. என்ன வருது, வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அது ஒரு உலகம் அழியிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? இப்போ இதை வந்து நம்ம இதை அப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அரிசுங்கிறது எங்கே இருக்குது? அரிசுங்கிறதை பற்றி இஸ்லாத்தினுடைய கருத்து என்ன? அரிசி என்பது என்னது? 7 வானம், எல்லாத்துக்கும் மேலே அரிசி தானே, அனைத்துக்கும் மேலே. இந்த பிரபஞ்சத்துடைய மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது அரிசி. அதாவது நம்ம அங்கே சூரிய குடும்பத்தில் இருக்கிறோமா, இது ஒரு கேலக்ஸி. இதே மாதிரி ஏராளமான சூரியனும் அதனுடைய கோள்களும் சேர்ந்து கேலக்ஸியாக இந்த பிரபஞ்சம் இருக்குது. இது எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் முதல் வானம்னு ஒன்று வரும். அப்போ மனிதன் அடையலை இன்னும். அதுக்கப்புறம் 2வது வானம் 3வது வானம் அல்லாவுடைய அந்த ராஜ்யங்கள் நடக்கிற இடங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. அதெல்லாம் கடந்ததுக்கு பிறகு தான் எது வரேன், 7 வானத்துக்கு மேலே போனால் பிரம்மாண்டமான அரிசி. அந்த அரிசி வானம் பூமிக்கெல்லாம் உள்ளே அடைக்கணும். இந்த வானம் பூமி மொத்தம் உள்ளுக்குள்ளே திணிச்சு வச்சுருக்குது. அதையெல்லாம் உள்ளே அடக்கக்கூடிய அதனுடைய அரசுடைய காலுக்கு கீழே இந்த வானங்கள்லாம் அடங்கிரும், எல்லாமே அடங்கிரும். அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அரிசின்னு பாருங்கள். அங்கேயே போச்சு சூரியன் 7 வானத்தை கடந்து போகுதா? கடந்து போகுதுன்னு சொல்கிறேன். எங்கேயும் போகலையே, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சூரியன் மறைஞ்சாலும் என்ன செய்யுது, சேட்டலைட் மூலமாக அது இப்போ எங்கே இருக்குன்னு கண்காணிப்பிலையில் இருந்துக்கிட்டு இருக்குது. மனித குலத்துக்கு தெரிகிற விதத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தெரிகிற விதத்தில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது காணா போயிடுது, சைதா செய்கிறதுக்கு போயிடுது அரசுக்குன்னு சொன்னால், அப்போ அரசை பற்றின ஞானத்துக்கு இது மாற்றமாக இருக்குது. சைதா செய்ய போகுதுன்னு சொல்கிறது இருக்கு, அதுவும் என்ன இருக்குது, அங்கே மாற்றமாக இருக்குது. அது போக வந்து சரி இப்படி போய் சைதா செஞ்சிச்சுல, சைதா செஞ்சுட்டு மரம் இப்படி இங்கே உதிச்சிச்சு, இப்படி போகுது, மறைக்குது. மறைஞ்சவனு அங்கனுக்குள்ளே அரிசி இருக்குது, அரிசிக்குள்ளே சைதா செஞ்சுட்டு மரம் அங்கே உதிக்க காணாமல் எங்கேயில் வந்து உதிக்குது. இப்படி எப்போ ரிவர்ஸை வந்துச்சு, அது எந்த பக்கம் வந்து உதிக்குது. அதுக்கப்புறம் அதில் அனுமதி கொடுக்கலான்னு என்ன செய்யும், ஆஹா நம்ம உதிக்க முடியாதுன்னு ரிவர்ஸில் அப்படி திருப்பி அதே இடத்துல உதிக்குதுன்னு வருது. இதை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது ஏதோ ஒரு விளங்காத ஒரு ஆள் கேட்டுட்டு உன்னோட ரசூலுல்லாஹ் என்னமோ சொன்னாங்களா சொல்லலையான்னு ஏதோ விளங்காத ஒரு ஆள் சொன்ன மாதிரி இருக்கே தவிர குரானை தந்த ரசூலுல்லாஹ் சொன்ன பேச்சு மாதிரியா இருக்குது. குரானில் வந்து ரஹ்மான் அரசில் இருக்கிறான்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த அரசுக்கு கீழே வரைக்கும் இந்த சூரியன் போயிடுதா? சூரியன் வரைக்கும் இவன் வந்து இதை அனுப்பி விட்டாங்க. இப்போ சூரியன் வரைக்கும் டெய்லி வந்து நாசாவிலேருந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, சூரியனை படம் எடுத்து அனுப்புறதுக்குரியதெல்லாம் அனுப்பி விட்ருக்காங்க. அப்போ அங்கெல்லாம் நாசா வந்து அரசு வரைக்கும் போயிட்டானா? அப்போ மனிதனுடைய மனிதன் சென்று அடைகிற தூரம் வந்துருச்சா இப்போ? அப்போ அதில் தெரியுது நல்லா இது வந்து யாரோ ஒரு விட்டு அடிச்சிருக்கிறாங்க, இதுக்கும் ரசூலுல்லாஹ் வஹிக்கும் சம்மந்தம் இல்லை. அது என்னென்ன எத்தனை பிள்ளை இருக்குது, இப்போ மறையுதுன்ற உடனே உலகத்துக்குள்ள யாருக்குமே தெரியாமல் மறைஞ்சிருச்சுங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மறையுற நேரத்தில் இந்த காலத்தில் நீங்கள் மறையுதுன்னு சொன்னீங்கன்னா அந்த மறையிற இடத்துல ஒரு நாடு ஊர் இருக்குமே, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அந்த தாங்க ஊசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவான் அவன். வணங்குதா? அவன் நமக்கு மறையிற இடத்துல அவனுக்கு உதிக்குமா இல்லையா? இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு என்ன செய்யும், உதிக்கும். நமக்கு மறையுதுன்னு சொன்னால் அந்த மறையிற இடம் வந்து யாருக்கு உதிப்பாக இருக்கும், இந்த இடத்துல 80 டிகிரி 160 டிகிரி தள்ளி 90 180 டிகிரி தள்ளி வந்தான்னு சொன்னால் அவனுக்கு உதிக்கிற மாதிரி தெரியும். அப்போ வந்து உதித்தல் மறைதல்ங்கிறான் நம்முடைய பார்வையினால் வரக்கூடியது. அது உதிக்கிறதும் கிடையாது, மறைகிறதும் கிடையாது. அது எப்பவும் ஒரே மாதிரி இருந்து கொண்டே இருக்குது. பூமி சுற்றிக்கிட்டு வர்றதுனால அந்த ஒரு பகுதிக்கு வெளிச்சம் ஒரு பகுதிக்கு வருதே தவிர சூரியனுக்கு எந்த ஒரு ரோலும் கிடையாது. அப்போ முதல்ல சூரியன் வந்து அரசை நோக்கி போகுதுங்கிறத சாத்தியம் கிடையாது. சூரியன் இருக்கிற இடம்ங்கிறது இந்த மனுஷனுடைய பார்வையில் சொல்லப்போனால் இந்த இருக்குது நம்ம குடும்பம்.
இதுக்கு மேலே ஏராளமான குடும்பங்கள்லாம் கடந்து வானத்துக்கு போய் அதுக்கு மேலே தான் அரசு இருக்குது. அப்போ அரசை கொண்டாந்து கிட்ட ஒன்று அனுப்பிட்டாங்க, செவ்வாய் கிரகம் மாதிரி கிட்டத்தில் கொண்டாந்து இந்த ஹதீஸ் படி காட்டுகிறது. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கையில் இது ஹதீஸ் சரியில்லை, இப்படிலாம் செஞ்சுருக்குறாங்க. அந்த விளங்காத காலத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அது அப்படியே ஹதீஸ் தானே வந்திருக்க நம்பிடுவாங்க. என்னட்டா அவங்களுக்கு இது அரசுடைய சூரிய குடும்பம் இந்த விஷயங்களை பற்றிய ஞானம்லாம் இப்போ இருக்கலை. சூரியன் மறையுதுன்னு கூட அவங்க நினைஞ்சிருப்பாங்க, நெசமாகவே நினச்சிருப்பாங்க. அப்படியான ஒரு கட்டத்தில் அவங்க கண்டுக்கிறாமல் விட்டாலும் நம்ம இன்றைக்கி சிந்திச்சு இதை வச்சு நம்ம பிறருக்கு தாவா செய்கிறோம். அவன் சிரிப்பான்ல இதை கேட்டால் எங்கெங்க சூரியன் இங்கே அரசுக்கு போகுதுங்கிறிய, எத்தனை மணிக்கு இப்போ 6:30 மணிக்கு மறையுதுங்கிறீங்களா, அது இப்போ எங்கே இருக்குன்னு நான் காட்டவான்னு கேட்பான். நீங்கள் மறைஞ்சிருச்சுமீங்க, அவன் என்ன செய்வான், உங்கள்கிட்ட மறைஞ்சிருச்சா இங்கே வா காட்டணும் உனக்கு அப்படின்னு அவன் சேட்டலைட்லேருந்து எடுத்து என்ன செய்வான், இந்த பாரு இந்த இருக்குது, இந்த இடத்துலாம் இருக்குது தெரியுதா, இந்த இடத்துல இந்த நாடு இருக்குது தெரியுதா, அந்த நாட்டில் ஒன்றெல்லாம் அந்த பார்த்துட்ருக்கான் தெரியுதான்னு கேட்பான். அப்போ அவங்க எங்கேயும் போகல, அரசுக்கும் போகல, செய்தாவும் செய்யலை. சூரியனுடைய ஒவ்வொரு நடமாட்டமும் நம்முடைய கண்காணிப்பில் இருக்குதுங்க, மனிதனுடைய கண்காணிப்பில் இருக்குங்க, கண்ட்ரோலில் இல்லை. நமக்கு பார்க்கலாம் சூரியன் எங்கே இருக்குது, செவ்வாய் எங்கே இருக்குது, சுக்கிரன் எங்கே, வியாழன் எங்கே இருக்குன்னு அனைத்தையுமே மனிதன் கருவிகள் மூலமாக என்ன செய்கிறான், அதை தன்னுடைய கண்காணிப்பில் தன்னுடைய பார்வையில் வைத்திருக்கிறான். அப்போ சூரியன் எங்கேயாவது போகுதுன்னு சொன்னீங்கன்னா போகலைங்கிறத சொல்லிவிடுவான். அவன் போகுதா இல்லையாங்கிறத மனிதன் சொல்லக்கூடிய நாலேஜ் பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட காலத்தில் போய் சூரியன் செய்தா செஞ்சுட்டு வருது, பிறகு மருத்துவனை ரிட்டர்ன் ஆகும்னு சொன்னீங்கன்னா என்ன செய்வான், என்னடா இது பிற்போக்கான அப்படின்னு நினைக்க மாட்டான். அவனுக்காக வேண்டி நம்ம மார்க்கத்தை மாற்ற முடியாது, குரானுக்கு மாற்றமாவெலாம் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி இறுதியாக இந்த தொடர்பில் இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி நம்ம என்ன செய்வோம், முடிச்சுட்டு நான் அடுத்த வாரத்திலேருந்து ஹதீஸ்களுடைய விதிக்கு போயிடுவோம். இந்த ஒரு ஹதீஸ் உதாரணத்துக்கு தான், இது மாதிரி நிறைய ஹதீஸுகள் வரும். ஒவ்வொரு ஹதீஸையாக விளக்கிட்டு இருந்தோம்னா அந்த உசூல் ஹதீஸுக்கு நீங்கள் போக முடியாது. அதுக்காக வேண்டி இந்த ஒரு ஹதீஸையும் பார்த்து முடிச்சுருவோம். இது புகாரில், இது எதுக்குன்னா இது பரவலாக நம்ம மக்கள் மத்தியில் பயான்களில் சொல்லப்படுற ஒரு ஹதீஸாக இருக்குது. புகாரில் 3320வது ஹதீஸ். அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். என்ன சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதாக தான் சொல்கிறார். இதா வக்கா சுபாபுண்டா ஈ இருக்குல்ல, அந்த ஈ விழுந்து விட்டால் ஃபீ ஷராபி அகதிக்கும், உங்களில் ஒருவருடைய பானத்தில், உங்கள் பானத்தில்ன்னு சொல்கிறத என்ன செய்வாங்கன்னா உங்களில் ஒருவர்னு சொல்லுவாங்க அரபியில். நம்ம தமிழில் அப்படி சொல்கிற வழக்கம் இல்லை. உங்களில் ஒருவருடைய சட்டையில் அழுக்கப்பட்டார் நம்ம சொல்ல மாட்டோம், உங்கள் சட்டையில் தான் சொல்லுவோம். அரபியில் என்ன செய்வாங்கன்னா ஒருவர் சும்மா சேர்த்துக்குருவாங்க. அந்த பொனியுடைய ஸ்டைலுக்கு அப்படி போடுவாங்க. எதை பற்றி பேசினாலும் அப்படி தான் இருக்கும். வணங்குதா, ஃபீ ஷராபி அகதிக்கும், உங்களின் பானத்தில், அதாவது உங்களில் ஒருவருடைய பானத்தில்னு ஒருவராக இருந்தால் 1000 பேராக இருந்தால் ஒன்று தானே, அந்த ஒருவர்னு சும்மா போடுவாங்க. அந்த மொழி நடக்கியதா சரி அப்படி சொல்லிக்கிடுவாங்க. அதை இதா வக்க துபாபு, ஈ விழுந்து விட்டது என்று சொன்னால் ஃபீ ஷராபி அகதிக்கும், உங்களுடைய பானத்தில், லிக்விடாக இருக்குல்ல, குடிபானத்தில், குடிபானம்னா தண்ணியாக இருக்கலாம், சர்பத்தாக இருக்கலாம், எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது, அதில் விழுந்து விட்டது என்று சொன்னால் ஃபல் யகுமிசுஹு, அந்த ஈயை பிடிச்சி அதில் முக்கி விடவும். கமசன்னா முக்குறது, கமசன்னா என்ன செய்யணும், உள்ளுக்கு முக்கிடணும். ஃபல் யகுமிசுஹு, அந்த ஈயை முக்கி சும்மல் என்சிஹு, பிறகு தூக்கி போட்டு விடட்டும். நசாண்டா வெளியேற்றி விடட்டும். அப்போ ஒரு ஈ மேலே கிடச்சின்னு சொன்னால் அப்படி தூக்கிலாம் போட்டுறக்கூடாது. குடிபானத்தில் ஈ விழுந்தால் அந்த ஈயை பிடிச்சி நல்லா முக்கி முழுசும் ஈயை உள்ளே தள்ளி அப்புறம் எடுத்து வெளியே போட்டுருங்க. ஏனென்று கேட்டால் ஃபைன்ன ஃபி இஹதா ஜனாஹைஹி, அந்த ஈயுடைய 2 ஜனாகன்னா இறகு ரெக்கை, அதனுடைய ரெக்கையில் ஒரு ரெக்கையில் இருக்கிறது தாவுன், அதாவது நோய் இருக்கிறது. தாண்டா நோய், தவாண்டா மருந்து. இப்போ தாவுன் அது இன்னும் வந்ததுனால தாஅன். இப்போ இன்னஃபி எஹ்தா ஜனாஹைஹி தாஅன், அதனுடைய ஒரு சிறகில் நோய் இருக்கிறது. ஒல் உஹ்ரா, மற்றொன்றில் ஷிஃபாஅன், நிவாரணம் இருக்கிறது. இந்த ஈல ஒரு ரெக்கையில் நோய், ஒரு ரெக்கையில் மருந்து. அப்போ நோயை கொண்டே இப்போ உட்காரும்போது நோயுடைய இது பட்டுருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கெடுதியாக போயிடும். முக்கிட்டீங்கன்னா இந்த மருந்தில் போய் சேர்ந்துடும். அப்போ ஈனால் அந்த கேடு நீங்கிடும். அந்த மருந்து அதில் இருக்கிறதுனால இப்போதைக்கு வெளியே போட்டு குடிங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் சொல்கிறாங்க.
இதில் வந்து ஹதீஸில் வந்து முக்கியமான விஷயம்னா இதை வச்சுக்கிட்டு நம்ம உலமாக்கள்லாம் நானும் பேசியிருக்கிறேன் அந்த காலத்தில் விளங்குதா. இது வந்து பெரிய எப்படி அறிவியல்னு பார்த்தீங்களா, விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு ரெக்கையில் விஷம் இருக்குது ஒரு ரெக்கையில் மருந்து இருக்குதுன்னு கண்டுபிடித்து விட்டார்கள், இது அன்னைக்கே ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள்லாம் என்ன செய்வோம் அப்படின்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் இது சரியா, இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதலுக்கு உள்ளதான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னு கேட்டால் ஈன்ற நம்ம கண்ணு முன்னாடி ஈ தெரியுது, அந்த ஈ என்ன செய்யுது, மலத்தில் உட்காருது, அப்புறம் டீயில் வந்து உட்காருது, சிரங்கில் உட்காருது, அப்புறம் டீயில் வந்து உட்காருது, சாக்கடையில் உட்காருது, அப்புறம் வந்து நம்ம குடிக்கிற பானத்தில் வந்து உட்காருது, கண்ட கண்ட இடத்துலலாம் உட்கார இடம் பூரா வந்து 95% அருவருக்கத்தக்க விஷயங்களாக தான் இருக்குது. அப்போ அருவருக்கத்தக்க இடங்கள்ல எல்லாம் உட்கார்ந்துட்டு, உட்கார்றதுனா என்ன, நிற்கிறது தான். அதுக்கு ஈஸியாக உட்கார போகுது, கால்களை கொண்டு தான் நிற்கிறது தான் உட்காருதுன்னு சொல்கிறோம். அப்போ கால்களால் அது அந்த இடத்துல வைக்கும் பொழுது அத்தனை கால் 6 கால் இருக்கா, ஈக்கி 6 கால் இருக்குது, அந்த 6 கால்லையும் அந்த மலம் ஒட்டியிருக்குமா ஒட்டியிருக்காதா, அந்த சாக்கடை ஒட்டுமா ஒட்டாதா, எதில் உட்காருதோ அது ஒட்டுமா ஒட்டாதா. அப்போ 6 கால்லையும் ஒரு அசுத்தத்தை சுமந்துக்கிட்டு வந்து நம்ம டீயில் வச்சு இப்போ நம்ம குடிக்கிற பானத்தில் மோரில் தயிரில் ஏதோ ஒன்றில் வச்சு தண்ணியில் அப்படி உட்காந்துச்சின்னு சொன்னால் நம்ம கண்ணை என்ன சொல்லுது, இதில் உள்ள அசுத்தம் இதெல்லாம் கொண்டாந்து இதில் சேர்க்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை அருவருக்கிறோம். அதை தூக்கி மொத்தத்தையும் கொட்டி விட்டு போகிறத விட்டுவிட்டு அப்படி சொன்னால் பரவாயில்லை. இது அருவருக்கத்தக்கதுங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு, இது பெரிய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி சொல்கிற விஷயம் கிடையாது. சில விஷயங்கள் பார்த்தாலே அருவருக்கத்தக்கதுன்னு தெரியும். பள்ளி நம்ம சாப்பாட்டில் விழுந்தால் நம்ம என்ன செய்வோம், தூக்கி கொட்டிடுவோம்ல அதை, ஏன்னு கேட்டால் அது பார்த்தாலே அருவருக்கத்தக்கதாக இருக்குது. அதே மாதிரி ஈ என்பது வந்து நம்ம உணவு அதில் சாக்கடையில் உட்கார்றது கன்ஃபார்மான விஷயம், மலத்தில் போய் உட்காரும், என்னென்ன கெட்டது இருக்குது அதிலெல்லாம் உட்காந்துட்டு வந்து என்ன செய்யும், நம்முடைய உணவுப் பொருள்களில் அது லிக்விடான ஒன்றில் வந்து உட்காந்துருச்சின்னு சொன்னால் அந்த மலம் வந்து அழகாக இறங்கிரும், 6 கால் மூலமாக சப்ளை பண்ணிடும். அதை வந்து தூக்கி மொத்தத்தையும் எரியதை விட்டுவிட்டு, அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லுவோம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர் யுஹில்லு லஹுமு தையிபாத், தூய்மையானவர்களை அவர் ஹலாலாக்குகிறார், ஹர்ரிம் அலைஹிமுல் ஹபாயிஸ, கெட்டதுகளை அவங்களுக்கு ஹராமாக்குகிறார்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 7வது சூறாவில் 157வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ ரசூலுல்லாஹ் வந்து எதெல்லாம் கெட்டதாக இருக்குது அதை ஹலாலாக்க வரவே இல்லை, அதை ஹராமாக தான் ஆக்குறாங்க. அப்போ ஈயை கொண்டாந்து உள்ளக்க முக்கிய சுடுதலில் முக்கிய சூப்பு மாதிரி ஆக்கி போட்டு குடிங்கன்னு சொன்னால் அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு போதனையில் உள்ளது கிடையாது. அப்போ ஈ உட்காந்து அதை பற்றி சொல்லாமல் இருக்கலாம், அவன் அருவறுப்பு பட்டா செஞ்சுட்டு போகிறான்னு அவன்கிட்ட விட்டுருக்குப்பாங்க, இல்லைன்னா கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர அந்த ஈயை வந்து நல்லா முக்கியத்துன்னு சொல்லுவாங்களா, பற்றுச்சு உடனே தூக்கி எரிஞ்சிடறான்னா பரவாயில்லை, அந்த ரசம்லாம் இறங்குறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டிருந்தாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் என்ன சின்ன உரலோட ஒரே முக்கி உலக முக்கி அதுக்கப்புறம் அதை தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ரசூலுடைய போதனையாக இல்லை. உலகத்தில் எல்லாராலையும் வெறுக்கப்படுற ஈ வந்து அவ்வளவு நோய்களை பரப்பக்கூடியது. ஈ மூலமாகத்தான் பல நோய்கள் வந்து கொசு மூலமாக தனியாக பரவும், அது ஊசி போட்டு பரப்பும். ஈ வந்து என்ன செய்யும்னா அந்த கால்களாலேயே எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போய் எல்லாத்துலேயும் வந்து பரப்பி விட்டுரும். அப்போ அது நோய் தொற்று கிருமிகளை எல்லாம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாகனமாக அது இருக்கிறதுன்னு சொல்லி விஷயம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இதை வந்து இந்த ஹதீஸ் வந்தவொன்னே ஆராய்ச்சி பண்ணுறேன்னு பண்ணி ஈயில் வந்து பெரிய இது கண்டுபிடிச்சிட்டாங்கன்றாங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டால் ஈயை பற்றி ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செஞ்சு இது என்னடா அம்புட்டு நோய்கள் கிருமியிலும் தூக்கிக்கிட்டு வருது, அடுத்தவனுக்கெல்லாம் பரப்பி விட்டுருது, அதுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குதே, எல்லா முசீபத்தையும் சுமந்துக்கிட்டு கூட இந்த ஈக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது, அந்த ஈயில் ஏதாவது ஒரு தன்மை இருக்குமா என்று சொல்லி ஈயுடைய உள்ளமைப்பையும் ஆய்வு பண்ணுறாங்க, ஈயுடைய மேற்பூச்சுகளையும் ஆய்வு செய்கிறாங்க. அப்போ அந்த மேற்பூச்சில் என்ன செய்யுதுன்னா ஈக்கு ஒரு கவசமாக அதில் சில ரசாயனங்கள் இருக்கிறது, அது வந்து அந்த ஈ கொண்டு வரக்கூடிய அந்த தொற்று கிருமிகளை வந்து அண்டை விடாமல் தடுக்கக்கூடிய தன்மை அந்த ஈயுடைய பாடியில் இருக்கிறது. அந்த பாடியில் இருக்கிறனால அதுக்கு ஒன்றும் ஆகுறது இல்லை, இது மனிதனுக்கு உள்ள பயனெலாம் கிடையாது, அதை ஒன்றும் செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
அப்போ அந்த ஈக்கி வந்து அது தொற்று நோய் கிருமியை பரப்புது, அந்த கிருமிகளால் அதுக்கு ஒன்றும் ஏற்படுவது இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு கவசம் அதில் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, ஆராய்ச்சி பண்ணி. இதை கொண்டாந்து போட்டு பார்த்தீர்களா விஞ்ஞானி, நீ சொன்ன மாதிரியா கண்டுபிடிச்சிருக்கிறான். வலது கையில் வலது கையில் வந்துக்கிட்டு மருந்து இருக்குது, இன்னொன்றில் விஷம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கானா? இதை முக்குனா வரும்னு சொல்லியிருக்கானா? ஈயுடைய பாடியில் அது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஈக்கி பாதுகாப்பு. அதில் உனக்கு என்ன? அந்த ஈக்கி மேலே உள்ள அந்த மேப்பூச்சிகள் உனக்கு பயன்படுமா இருந்தால் அதை பிரித்து எடுத்து ஏதாவது செஞ்சால் சரியாக. பிரித்து எப்படி எடுக்கிறது? சும்மா தண்ணியில் போட்டால் பிரித்து எடுக்க முடியுமா? அது ரசாயனத்தில் போட்டு ஈய போட்டு அமுக்குனா அந்த மேலே உள்ள படல்மெல்லாம் அப்படி உருகி போய் வெறியாக வரும். அப்புறம் அதை எடுத்து அதுக்கு பிறகு மருந்து மாதிரி தயாரித்தா வேண்டாம், உனக்கு பயன்படுமே தவிர அதனுடைய மேற்பூச்சிகள் உனக்கு எப்படி தண்ணியில் முக்கணும்னு எப்படி வரும்? அது கவசமாக வைத்து கொண்டிருக்கிறது. அதனால் எந்த ஒரு விஞ்ஞானமும் கண்டுபிடிக்கலை, சும்மா முட்டி சொல்கிறாங்க. அதனால் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம்னு தெரியும் போது இதை இது ஒரு விஞ்ஞான ரசூல் அன்னைக்கே சொல்லிவிட்டாரு. நான் கேட்குறேன், அன்னைக்கே சொன்னாலும் யாருக்காச்சும் மனசு ஒப்புதா? நீங்கள் வாட் பயான் பண்ணுறீங்க, உங்கள் டீயில் உளுந்தவன் அதை முக்கிட்டு குடிக்க உங்களுக்கு தோணுமா? பயானில் அழகாக பண்ணிட்டு போயிடுறிய அப்படின்னா இது எப்படி ஒரு முக்கிய அப்படி நினைக்கிறீங்கல்ல? அப்படி மார்க்கமா? அப்போ அந்த மாதிரி வெறுக்கத்தக்கதுன்னா தின்னுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமா? அதனால் ஒரு ரெக்கையில் அது இருக்குது, ஒரு ரெக்கையில் இது இருக்குங்கிறலாம் பொய். மொத்தத்தில் அந்த ஈடைய உடம்புல பாடியில் என்ன இருக்குது? எதிர்ப்பு குணம் இருக்குது. ஈக்கு உள்ள அமைப்பு அது மாதிரி இருக்குது. கண்டதை எதை தின்றாலும் அது அதனால் பாதிப்பு ஏற்படாத தன்மையில் அந்த ஈ படைக்கப்பட்டிருக்குன்னு வருதே தவிர அந்த ஈக்கு உரிய அந்த கவசம் உனக்கு உதவும்னு கண்டுபிடிக்கலை, மனுஷனுக்கு உதவும்னு கண்டுபிடிக்கலை. மனுஷனுக்கு உதவமாக இருந்தால் அதுக்கு சில ஏற்பாடுகள் செஞ்சு அதை ஆய்வு செஞ்சு கூடத்தில் வைத்து அதனுடைய இதை பிரித்து எடுத்து அதை கெமிக்கல் ஆக்கி அப்படி வந்தால் ஒரு காலத்தில் சாத்தியப்படலாமே தவிர இதில் உனக்கு முக்கிறதுல சிபான்னு எங்கே இப்போ கண்டுபிடிச்சான்? அப்படி எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. பொய்யாக இங்கிலீஷ் படத்தெல்லாம் அப்படி படத்தை காட்டிட்டு என்ன செய்வாங்க, பேப்பர் கட்டிங்கெல்லாம் காட்டுவாங்க. உள்ளே படித்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது அதில். அதனால் ஈக்கி அந்த மாதிரி தன்மையெல்லாம் கிடையாது. இது ஒரு அசிங்கமான அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இப்படி ஏராளமான ஹதீஸுகள் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், நம்ம பிற மத மக்கள்கிட்ட ஒரு தாவா செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய சந்தேகங்கள் தீர்க்கும் விதமாகத்தான் இஸ்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவன் வெறுத்து ஓடுற அளவுக்கு இருந்தால் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. இஸ்லாமியர்களாக இருந்தவர்களுக்கு அந்த இஸ்லாம் வரலப்பட்டுச்சு. எல்லாம் காஃபிராக இருந்தவங்களுக்கு தான் வந்துச்சு. அவங்க தான் முஸ்லீம் ஆனாங்க. ரசூலுல்லாஹை தவிர எல்லோரும் காஃபிராக தான் இருந்தாங்க. காஃபிராக இருந்தவர்கள் இஸ்லாத்துக்கு எதனால் வந்தாங்க? அவங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்ததுனால தான் வந்தாங்க. அந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் இதை போய் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கணுமாக இருந்தால் அதில் குர்ஆனுக்கு மாற்றமாக உள்ளதில் கண்டிப்பாக அதில் கோளாறு இருக்கும் என்றால் அதை கொண்டு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி அதனால் இஸ்லாத்தை வெறுக்க வச்சு இஸ்லாமுடைய வளர்ச்சிக்கு தடையாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நின்று விடக்கூடாது என்பதற்கு தான் இதை சொல்கிறோம். இதோடு நம்ம இதை முடித்து கொண்டு இனி என்ன செய்கிறோம்? ஹதீஸ்களுடைய விதிகள் இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள் தான் உங்களுக்கு சொன்னது. விதி ஒன்று தான் சொல்லியிருக்கு. என்ன விதி சொல்லியிருக்கு? குர்ஆனுக்கும் நடைமுறை உண்மைக்கும் மாற்றமாக இருந்தால், அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் அது ஹதீஸ் கிடையாது. அதுக்குரிய சான்றுகளை எல்லாம் உங்களுக்கு என்னென்ன ஆதாரங்கள் என்னென்ன அறிஞர்கள் சொன்னாங்கலாம் எடுத்து காட்டிட்டோம். ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிட்டோம். இனி என்ன படிக்கணும்னு கேட்டால், அறிவிப்பாளர் அடிப்படையில் ஒரு ஹதீஸை சரி என்று சொல்வதற்கு என்னென்ன அளவுகோல். இப்போ பார்த்தா கருத்து அடிப்படையில் உள்ளதுக்கு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். கருத்துலாம் சரியாக இருக்குது, ஆனால் ஆள் சரியில்லைன்னா அந்த தள்ளுறோம்ல, பல வகையை பிரிக்கிறோம்ல, அது என்னென்ன வகையில் பிரிக்கிறோம், அது எப்படி அதை நம்ம பிரித்து கண்டறிகிறது என்ற விஷயம்தான் இதில் முக்கியமான விஷயம். அதனால் சனது அடிப்படையில் இஸ்னாத் அடிப்படையில் எப்படி ஹதீஸுகளை சரியானது தவறானது கண்டுபிடிக்கிற விதிகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.